கவனிங்க, எல்லோரும் உங்கள் ஒர்க் புக்கை பாருங்கள். இப்போ நான் ஒரு கதை படிப்பேன். அந்த கதையிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேவா? ராஜா தனது பெற்றோருடன் மலைப்பகுதிக்கு செல்ல ஆயத்தமானான். விளையாடுவதற்கு பந்து, சாப்பிடுவதற்கு இட்டலி, பருகுவதற்கு பழச்சாறு, நீர் ஆகியவற்றை அவர்கள் தங்களுடன் எடுத்துச் சென்றனர். செல்லும் வழியில் தென்றல் காற்று வீச, மரங்கள் அசைய, மழை பொழிய மிகுந்த உற்சாகத்துடன் சென்றனர். மலைப்பகுதிக்கு சென்றதும் சுற்றி பார்த்துவிட்டு குளிர் காய்வதற்காக மரக்கட்டைகளை வைத்து நெருப்பு மூட்டினர். புகை வந்ததும் நெருப்பை நன்கு எரிய வைத்து குளிர் காய்ந்தனர். எரியும் நெருப்பில் நீரை கொதிக்க வைத்து அதில் தேநீர் தயாரித்து பருகினர். கதையில் கூறப்பட்டுள்ள திட, திரவ மற்றும் வாயு பொருட்களை கண்டறிந்து எழுதுக. இந்த கதையில் எது எது திடப்பொருள்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அப்புறம் திரவ பொருள், அப்புறம் வாயு பொருள். வெரி குட். ஒவ்வொருத்தராக சொல்லணும். வெரி குட். ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாமா? சொல்லுங்கண்ணே. அந்த கதையில் இருக்கிற திடப்பொருள் எது? பந்து. உக்காந்துக்கிட்டே சொல்லலாம். அடுத்து அபிதா, திடப்பொருள் வேற என்ன திடப்பொருள் சொல்லுங்க? மலை. வெரி குட். அடுத்து சால்வியா சொல்லு சாமி. திடப்பொருள் என்ன? பந்து, மலை. நீ சொல்லு. அடுத்து சரண்மதி. பந்து, மலை. அடுத்து வேற என்ன? வேற யார் சொல்லுவீங்க? கிறிஸ்டினா. நீ சொல்லு கண்ண. மரங்கள். வெரி குட். டால்ஃபின் சொல்லு. வேற அடுத்தது நெருப்பு. நெருப்பு வந்து திடப்பொருளா? அடுத்து சொல்லு. பைரவி. பைரவி. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. முன்னாடியே இட்டலி இருக்கு, நீங்க யாரும் சொல்லலை. அடுத்து நீ சொல்லுக்கண்ணே. வேற என்ன திடப்பொருள் சொல்லுமா? சொல்லுக்கண்ணே. மரக்கட்டைகள். வெரி குட், வெரி குட். மரக்கட்டைகள் சொல்லாமா ஒரு டைமே? சொல்லுங்க. மலை, பந்து, இட்டலி, மரக்கட்டைகள். வேற என்ன? மரங்கள். அவ்வளோதான் வருது. இந்த கதையில் இருக்கிற திடப்பொருள் அவ்வளோதான். திரவ பொருள் இப்போ யார் யார் சொல்லுவீங்க? சொல்லுங்க. அனுஸ்ரீ சொல்லு. திரவ பொருள் என்னது? பழச்சாறு. வெரி குட். அடுத்து ஆர்த்தி. அமைதியாக இருக்கிறோம். அப்போ எல்லாத்துக்கும் சான்ஸ் வரணும் இல்லையா? ஆர்த்தி சொல்லுடா. சொல்லுக்கண்ணே. பழச்சாறு ஒரு திரவ பொருள். அப்புறம் சொல்லுக்கண்ணே. நீர். வெரி குட். அடுத்து வெரி குட் ஆர்த்தி. தேநீர். அடுத்து வேற மழை. மழை. இது வந்து ரெயின். மலை, மலை வித்தியாசம் தெரியுமா? மலைக்கும் மழைக்கும் வித்தியாசம் தெரியணும். ஓகேவா? மழை, ரெயின், அது வந்து திரவ பொருள். அதை எடுத்து நம்ம திரவ பொருள் பாக்ஸில் எழுதிக்கலாமா? என்னென்ன எழுதுவீங்க? பழச்சாறு, நீர், மழை, தேநீர். அவ்வளோதான். அடுத்து வாயு பொருள். எது எது வாயு பொருள்? புகை. வெரி குட். நெருப்பு, புகை. அடுத்து காற்று. வெரி குட். காற்று, நெருப்பு, புகை. அப்புறம் தென்றல். தென்றல் காற்று. காற்று, தென்றல் காற்று, எது வேணாலும் எழுதலாம். சரியா? அப்போ வாயு பொருளை என்னென்ன எழுதுவீங்க? தென்றல் காற்று, காற்று, புகை, நெருப்பு, இதெல்லாம் எழுதணும். எழுதிக்கலாமா? எழுதிக்கலாமா? சீக்கிரம் எழுதுங்க பார்க்கலாம். திடப்பொருள். இந்த கதையில் இருக்கிற திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள். யார் சீக்கிரம் எழுதிட்டு வரீங்கன்னு பார்க்கலாம்.
எழுதியாச்சா? வெரி குட். கனிஷ்கா தானே? கனிஷ்கா, வெரி குட். கிளாப் பண்ணுங்கம்மா. வெரி குட், கரெக்டாக எழுதியிருக்கிறா. வெரி குட். சரி, எல்லோரும் எழுதிடலாமா? இந்த ஆக்டிவிட்டி புரியுதா? வெரி குட் சில்ட்ரன்.